நாளை முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். நாளை தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை சார்பில் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம் ஆகியவற்றுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி காலை 10 மணி அளவில் அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் நடைபெற இருக்கிறது. மேலும் இந்த நிகழ்ச்சியில இரும்பின் தொன்மை நூல் வெளியிடுதல் நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. மேலும் கீழடி இணையதளத்தினையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சி நாளை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல இந்த நிகழ்ச்சியில நாளை மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கிறது. வாய்ப்புள்ளோர் அனைவரும் வருகை தாருங்கள், மற்றவர்கள் நேரலையில் காண வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்ட ஒரு அறிவிப்பை தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தொழில்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது. குறிப்பாக பொருணையுடைய நதிய தமிழருடைய நாகரிகத்தை பறைசாற்றக்கூடிய வகையில பொருணை அருங்காட்சியகத்தையும் முதலமைச்சர் அண்மையில கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு திறந்து வைத்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல கீழடி அருங்காட்சியகம் பொறுத்தவரை தமிழருடைய நாகரிகத்தை எடுத்துரைக்கக்கூடிய வகையில மிக பிரம்மாண்டமான ஒரு அருங்காட்சியகம் அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில நாளை இந்த 2 அருங்காட்சியகத்திற்கான ஒரு அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. காலை 10:30 மணிக்கு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட இருக்கிறார். அது குறித்த அறிவிப்பை தான் இந்த எக்ஸ் வலைப்பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி அபினேஷ், விவரங்களுக்கு. சிவகங்கையில் மாணவிகள் வைத்த கோரிக்கை உடனே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கள ஆய்விற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிவகங்கை மாவட்டம் சென்றிருக்கக்கூடிய நிலையில் கல்லூரி மாணவிகளை சந்தித்து உரையாடினார். இந்நிலையில் மாணவிகள் வைத்த கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிதம்பரம் இணைக்கிறார். சிதம்பரம், விவரங்கள். நந்தா, அதாவது 2 நாள் பயணமாக கலாய்வு பயணமாக சிவகங்கை மாவட்டத்திற்கு நேற்று காரைக்குடி வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். அதேபோல் இன்று காலை சிவகங்கையில் பல்வேறு நலத்திட்ட உதவி வழங்குவதற்காக இன்று காலை காரைக்குடியில் இருந்து சாலை மார்க்கமாக வரும்பொழுது சோழபுரம் அருகே உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் மாணவிகளிடம் இறங்கி அவர் உரையாடினார். அப்போது மாணவிகள் சிலர் அவருடைய தமிழக அரசு கொண்டுள்ள திட்டங்கள் குறித்து சரளமாக பேசினர். அவரும் அதை கேட்டார். என்னென்ன திட்டங்கள் குறித்து எப்படிலாம் பயனுள்ளதா என்றெல்லாம் கேட்டறிந்தார். அப்போது மாணவி சிலர் கோரிக்கை வைத்தனர். அதாவது இந்த பகுதியில் பஸ் நிறுத்தம் இல்லாதனால சிவகங்கைக்கு 10 கிலோமீட்டர் சென்று ஏற வேண்டிய சூழ்நிலை உள்ளது அப்படின்னு கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கையை முதலமைச்சர் சென்ற சில மணி நேரங்களிலே போக்குவரத்து துறை அதிகாரிகள் முழுமையாக நிறைவேற்றி தற்போது பணிகளை தொடங்கியுள்ளனர். அந்த கோபிகா என்ற மாணவியிட்ட கேட்ட பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சர் இவ்வளவு சீக்கிரம் எனக்கு நிறைவேற்றி கொடுத்தது மகிழ்ச்சியாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். நன்றி சிதம்பரம், விவரங்களுக்கு.